வாசித்து நம்முடைய மனது ஒன்றுபட்டு கத்தரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்த உடனே இப்ப பாருங்க கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன வெளிப்படுகிறது பாருங்க. கர்த்தர் அவர் சொல்கிறார் அங்கே 16வது வசனத்திலே, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றா, கர்த்தருடைய கரம் இறங்குச்சுன்னா என்ன வரும்? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுபாடுகளும் உங்கள் மிருகஜீவன்களும் பிடிக்கப்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எலிசா தீர்க்கதரிசி சொல்லல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த தண்ணீர் இல்லாம தவிச்சு, தண்ணீர் இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த தேவை பெரிய ஒரு தேவையா இருக்காது. தண்ணீர் ஆனா ஆண்டவன் பாருங்க எப்படி காரியம் தேவையை சந்திப்பது அவனுக்கு அற்ப காரியம். ஆமே. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது தேவனுக்கு அற்ப காரியம். அது மாத்திரம் இல்லை, கையிலே சத்துருக்களும் கையில் ஒப்புவிக்கிறார். இந்த சத்துருக்கள் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சத்துருக்கள் உங்கள் காலையில காலையில உங்களை பணிவார்கள். ஆமே. சொல்றோம். அதே போல வாய்க்கால் கட்டினாங்க. தண்ணீரால் நிரம்பிற்று சார்ந்த வசனங்களை வாசிக்கும். தண்ணீரால் என்ன செய்தது? நிரம்பிற்று. தாக்கம் தீர்த்தார். எது இறங்கி வந்துச்சு? கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. கரம் இறங்கி வந்த உடனே கர்த்தர் தன் மூலமாக பேச ஆரம்பித்தார். உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கிச்சுன்னா உங்க மூலமா யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். எனக்கு மறந்து போயிடாது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரு, உங்க மூலமா பேசுவார். ஆமென். நீங்க ஒன்றும் சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும். ரொம்ப முக்கியம். அப்ப இறங்கி வரும்போது நீங்க பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைப்படி செயலாற்றும் பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் தாக்கம் தீர்க்கப்படும், சத்துருக்கள் உங்கள் காலையில் பணிவார்கள். ஆமென். சொல்லுவோம். ஆவியானவர் நமக்கு இறங்கி வருவார். ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். ஆவியானவர் பாருங்க, இயேசு மேலே தேவ ஆவி புறாவை போல இறங்கி பண்ணவில்லை, தங்கி இருந்தார். வந்து போகல, அதே தங்கிட்டார். அல்லேலூயா. தேவ ஆவி புறாவை